இப்போ உள்ள காலங்களில் நம்ம வாழ்க்கை முறையும் உணவு பழக்க வழக்கமும் ரொம்பவே மாறிப்போச்சு. அதுக்கு ஏத்தது போல நாமளும் பல நல்ல விஷயங்களை செஞ்சு நம்ம உடம்ப பாதுகாக்கணும். அந்த ஆரோக்கியமான பழக்க வழக்கங்களை ஆரம்பிக்கிறதுக்கு அமைதியான காலை நேரம்தான் நல்லது. நான் இப்போ உங்களுக்கு ஒரு எளிய ஜூஸ் செஞ்சு காட்டுறேன். இது ரொம்ப சுலபம், ஆனா நம்ம உடம்புக்கு ரொம்ப பயன் உள்ளதுங்க. முதல்ல இந்த புதிய வெள்ளரிக்காயை நல்லா கழுவிக்கணும். மண்ணும் தூசியும் இல்லாம சுத்தமா இருக்கணும் இல்லையா? அப்புறம் இதை சின்ன சின்ன துண்டுகளா நறுக்கிக்கலாம். வெள்ளரிக்காய் உடம்புக்கு குளிர்ச்சி தரும், நீர்ச்சத்து அதிகமா இருக்கும். இப்போ இந்த துண்டுகளை எல்லாம் மிக்சர் ஜார்ல போட்டுறேன். அதோட அரை கைப்பிடி புதினா இலைகளையும் சேர்க்கணும். புதினா வயிற்றுக்கு நல்லது, ஜீரணத்தையும் சீராக்கும். சின்னதா கையில நசுக்கி போட்டா அதன் வாசனையும் சத்தும் நன்றாக வரும். சரி, இப்போ இதை நல்லாக அரைச்சுக்கலாம். பாருங்க எவ்வளவு பசுமையான ஜூஸ் ஆகுது. இதை ஒரு கண்ணாடி டம்ப்ளர்ல ஊற்றிக்கலாம். இப்போ முக்கியமா அரை எலுமிச்சை சாறு பிழிஞ்சு சேர்க்கணும். இதுல வைட்டமின் சி இருக்கு, உடம்ப சுத்தம் செய்ய உதவும், ருசியும் கொஞ்சம் சுறுசுறுப்பா இருக்கும். இந்த ஜூஸை காலையில குடிச்சா கல்லீரல் சுத்தமா இருக்க உதவும், உடம்புல இருக்க நச்சுகளை வெளியேற்ற உதவும், தோல் பளிச்சுன்னு இருக்கும், உடம்பு லேசா சுறுசுறுப்பா இருக்கும். அது மட்டும் இல்ல, இது ஜீரணத்தை மேம்படுத்தும், வயிறு புண்ணு எரிச்சல் மாதிரி பிரச்சனைகளுக்கும் நிவாரணம் தரும், உடல் எடையை கட்டுப்படுத்த உதவும், நீர்ச்சத்து அதிகமா கொடுத்து உடம்ப ஹைட்ரேட் பண்ணும். இது மாதிரி இயற்கையான ஜூஸ் குடிச்சா மருந்து தேவைப்படாம நம்ம உடம்பே நம்மளை பாதுகாத்துக்கும். நீங்களும் இதை வீட்டில செய்து தினமும் குடிங்க. ஆரோக்கியமா சந்தோஷமா இருங்க. இது உங்களுக்கு உபயோகமாக இருந்தா சொல்லுங்க. இதே போல இன்னும் நிறைய ஆரோக்கியமான விஷயங்களை சொல்றேன். கதைகளோட ஆரோக்கியத்தையும் கத்துக்கோங்க.